இன்றைய நாளில் பாராளுமன்றம் படாத பாடுபட்டன எப்பவுமே அப்படிதான் இருக்கும். இன்றைய நாளில் அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களை கொட்டி தீர்த்த ஒரு 2-3 உரையாடல்ன்ற பேச்சுக்களை நீங்கள் சமூக வலைதளங்கள்லையும் செய்தி ஊடகங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. ஒன்று திலீத் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பேசியது, කරුණාකරලා ඔය මෝඩ ගොබ්බ වැඩේ පටන් ගන්න එපා. මිනිස්සුන්ට කියපු දේ කරන විදිය කියන්න. அதோட சாமர சம்பத் இவர் வதுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வளமையாக ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய அளவிலான பேச்சுக்களை கொடுப்பார். ஆனால் இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான பெரிய அளவான பேச்சுக்களை அவர் அந்த உரையில நிகழ்த்தியிருந்தார். කීයක් නාගත්තද? එකක් ගිහිල්ලා බින්ගිරිය නාගත්තා. ඊළඟ එක සෞඛ්‍ය ඇමතුමා ගිහිල්ලා පිළිකාරෝවල හදන්න ගිහිල්ලා නාගත්තා. ඊළඟ එක කතානායක බොරු තනතුරක් දාගන්න ගිහිල්ලා නාගත්තා. பலதரப்பட்ட விமர்சனங்கள், பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா அரசாங்கத்தின் மீது இந்த பாராளுமன்ற உறுப்பினரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விஷயங்கள் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நேற்றைய நாளிலிருந்து சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற பகிரப்படுகின்ற இது பெரிய அளவாக சந்தேகத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு செய்தி. இன்றைய நாளில் சுகாதார அமைச்சர் அதை மறுத்திருக்காரு, உறுதி செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால் HMPV என்ற இந்த தொற்று நோயானது இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பெறுகிறது. அந்த செய்தியில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இதுவரைக்கும் அப்படி யாரும் அடையாளம் காணப்படல. அப்படி யாரும் அடையாளம் காணப்பட்டால் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனடியாக அது அறிவிக்கப்படும். எதுக்கும் நீங்கள் அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள், அதற்கான கண்காணிப்புகள் நடந்து வருகிறது. இதுவரைக்கும் அப்படி எதுவுமே இலங்கையில் நடக்கலை. பொதுவாக நான் தேடி பார்த்த அளவில் அல்லது இப்பொழுது பொதுவாக செய்திகளில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் சொன்னால் இந்த நோயானது சாதாரணமாக வந்து போகிற ஒரு காய்ச்சலாகவும் சளி காய்ச்சலாகவும் தான் இருக்குது. இது பெரிய அளவான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாரிய பெருந்தொற்றாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இல்லை மக்கள் எந்த அளவுலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். இதோட நேற்றைய நாளில் நேற்றைக்கு முந்தைய நாளில் கிளீன் ஸ்ரீலங்கா பற்றிய பல விஷயங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் அது தொடர்பான ஒரு செய்தி உங்களுக்கே தெரியும். இந்த முச்சக்கர வண்டி பேருந்துகள் பொருத்தப்படுகின்ற மேலதிகமான பொருட்கள் விற்பனை செய்கின்ற கடைகள், அதாவது பொருத்தப்பட்டிருக்கின்ற பொருட்களை அகற்ற நடவடிக்கைகள் பெரிய அளவாக இன்னும் தொடர்ச்சியாக இருந்து வர்ற நேரத்தில் இன்றைய நாளில் பண்டாரகமையில் இருக்கிற ஒரு தொழிற்சாலை, அதாவது இந்த முச்சக்கர வண்டிகளுக்கு வாகனங்களுக்கு மேலதிகமாக டெக்கரேஷன் பொருட்களை தயாரிக்கின்ற ஒரு நிறுவனம் மூடப்படுகிறது. 80 ஊழியர்கள் இதில் வேலை செஞ்சுருக்காங்க. ஊழியர்களோட தாண்டி அந்த உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது அரசாங்க அனுமதி பெற்று தான் இந்த உதிரி பாகங்கள், இந்த மேலதிகமான டெக்கரேஷன் பொருட்கள் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது போலீசார் எடுக்கின்ற நடவடிக்கையால் இது பாதிக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து 80 பேர் வேலையில்லாமல் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இது சட்டத்தின் அடிப்படையிலையும் நான் அனுமதி பெற்று தான் இந்த தொழிற்சாலையை நடத்தி வந்தோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னு தெரியல. இது ஏற்கனவே இந்த சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பொருத்தக்கூடாது அப்படின்றது வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சட்டம். இது இப்போ இல்லாட்டியும் எப்போவுமே. ஆனால் இது கணக்கில் எடுக்காததால் இப்போ அது கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கிறதால இதுக்கு எப்படி அனுமதி வழங்கினாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல கேள்விகளும் சமூக வலைதளங்களில் கேட்கப்படுது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. வரும் நாட்களில் இன்னும் பல தொழிற்சாலைகள், இந்த பொருட்களை உற்பத்தி செய்த தொழிற்சாலைகள் மூடப்படும். காரணம்னு சொன்னால் என்னதான் இது 3 மாதம் தள்ளி போயிருந்தாலும் கூட இனிமேல் யாரும் இந்த பொருட்களை வாங்கி வாகனங்களில் பொருத்த மாட்டாங்கன்றதா நிச்சயம். ஏன்னா இன்னொரு 2 மாதம் போனாலும் 3 மாதம் அது கரெக்டாக தான் வேணும். அதனால் இந்த உதிரி பாகங்கள் விற்கிற கடைகளாக இருக்கட்டும், இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மூடப்பட போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். ரைட். இந்த ஒரு விஷயத்தோட பாராளுமன்றத்தில் இன்றைய நாளில் அரசுக்கு எதிரான, குறிப்பாக இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்கள், அதற்கு எதிராக அல்லது அது தொடர்பான விமர்சனங்கள் இன்றைய நாளில் வைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் திலீத் இன்றைய நாளில் மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மேலே வச்சிருந்தார். அதே போல சாமர சம்பத் இவர் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். அதோட மிகப்பெரிய அளவான இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுடைய ஆரம்ப வேலை திட்டத்திலேயே 70 லட்சம் ரூபாய் செலவழித்து தான் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்த வேலை திட்டம். அந்த நிகழ்ச்சிக்கு என்னத்துக்காக அவர் சொன்னார்னு சொன்னால், இந்த அரசாங்கமானது அரச செலவினத்தையும் அரசாங்கம் செய்கின்ற செலவுகளை கட்டுப்படுத்துகிற ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்த அரசாங்கம் இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்காகவே, இந்த நிகழ்ச்சி திட்டத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுக்காகவே 70 லட்சம் ரூபாவை செலவழிச்சிருக்காங்க. அந்த ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். எனவே இது மட்டும் இல்லாமல் ஊடகங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள் அல்லது ஊடகங்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுற விஷயங்களாக இருக்கட்டும், இதை பற்றியெல்லாம் பல தரத்தில் அவருடைய உரையில் சொல்லப்பட்டிருந்தது. ක්ලීන් ශ්‍රී ලංකා වැඩසටහනේ ජනාධිපති කාර්යාලයේ තිබ්බ වැඩසටහනේ ගායකයාට සංගීත් වික්‍රමසිංහට ලක්ෂ 2යි. ගීතේ පටිගත හදන්න ලක්ෂ 8යි. වෙබ්සයිට් එකට 21යි. ඒ විදිහට ලක්ෂ 70ක්
වියදම් කරලා තියෙන උත්සවයට. அதோட திலீத் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தரண தொலைக்காட்சியுடைய உரிமையாளர் இவர் சொல்லியிருந்த விஷயம் சொன்னா இந்த அரசாங்கத்தால எதையுமே செய்ய முடியாது. காரணம் சொன்னா அவங்க சொன்ன எதையுமே செய்யல. இவங்களால ஆட்டோக்கள் இருக்கிற மேலதிகமான உதிரிப்பாங்களை மாத்திரம் தான் கலட்டி வீச முடியுமோ ஒழிய வேறு எதையுமே செய்ய முடியாது. மக்கள் தான் பாவம் அப்படின்ற மாதிரி இந்த அவருடைய உரையில அவர் சொல்லியிருந்தார். ඔබට වැඩ පිළිවෙලක් නෑ. ඔබලට පුළුවන් ක්ලීන් ශ්‍රී ලංකා කිය මේ ත්‍රීවීලර් වල කෑලි කරවන්න. ත්‍රීවීලර් වල කෑලි කරන මේ ජනතාවගේ සිහින මරන්න විතරයි. සිහින වලට පණ දෙන්න ඔබට බෑ. ඔබ බෙල්ට් එකේ ඉඳලා කලිසමේ ඉඳලා හැමෝගෙම අනුගෙන් කකා ඉඳපුළු මිනිස්සු ඔබට නෑ. ඔබට නෑ. එදිනෙදා ජීවිතය ගැන අවබෝධයක්. ඔබට නෑ ආදායම් වියදම් ගැන අවබෝධයක්. மாதிரி பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய நாளில் பேசியிருந்தாங்க. அதோட அண்மை நாட்களாக விமர்சிக்கப்பட்ட இன்னொரு விஷயம்னு சொன்னால் இந்த மின்சார கட்டணத்தை 30% குறைப்போம்னு சொல்லி வந்த அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மின்சார கட்டணத்தை குறைக்கவே இல்லைன்னு சொல்லி மின்சார சபை சொல்லிட்டு இதுக்குள்ளே எப்படி குறைக்க போகிறாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். வேணுமெண்டு அல்லது இதை யாரிடையும் திணிக்க முடியாது. இது எல்லாமே ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது இருக்கணும். இது யாருக்கும் திணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி தவறுதலாக விளங்கப்பட்டிருப்பதாலேயும் தவறுதலான செய்திகள் மக்களுக்கு கொண்டு போகப்படுவதாலேயும் இதற்காகவே 2 நாள் பாராளுமன்ற விவாதம் இடம்பெறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகுது அப்படின்றது தெரியாது. நிறைய விஷயங்கள் இதில் பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் மக்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வேலை திட்டத்துக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதரவு வழங்கியிருக்காங்க. அதோட சாமர சம்பத் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர். பஸ்ஸிலேயோ அல்லது திருவியில் இதெல்லாமே ஓகே தான். ஆனாலும் கூட இதை விட முக்கியமான நிறைய வேலைகள் இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் கதிர்காமத்துக்கு வர வருமானமானது மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான வருமானம். அது யார்கிட்ட போகுது எங்கே போகுது எதுவுமே தெரியாது. அந்த வருமானத்தில் வந்த ஒரு தொகை பணத்தை வச்சுக்கொண்டு மகாரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கு அன்பளிப்பாகவும் பல பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தது அண்மை நாட்களில். இது அந்த வருமானத்தில் ஒரு 10% கூட இல்லை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்குடைய வருமானமும் இன்னும் இந்த பணத்திட்டாலே ஒரு 10-15 ஹாஸ்பிட்டலே கட்டக்கூடிய அளவிலான வருமானம் அங்கே இருக்கு. அதையெல்லாம் பார்க்காம அரசாங்கம் இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரியான பல காரசாரமான மிகப்பெரிய அளவான சத்தத்துடனான உரையாடல்களை இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பார்க்க கிடைச்சது. ඒ වගේ කතරගම දේවාලෙනුත් ඇමතිතුමා 10% සොච්චමයි ඔය අපිට ලැබුණේ. අපේක්ෂා රෝහලට ගන්න පුළුවන් තරම් සුද්ධ කරන්න ආණ්ඩුවට නැති වෙලා තියෙන්නේ. ඔබතුමා ගිහිල්ලා වචන වරද්ද ගන්න එපා. கතරගම දේවාලෙන් තව හදන්න පුළුවන් නම් ස්පිරිතාල 10ක් හදන්න. அதோட இன்னொரு விஷயம், இந்த அரிசி இறக்குமதி நிறுத்தப்பட போகுது. காரணம்னு சொன்னால் நாளையோடு அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதி முடிவடையுது. ஜனவரி 10 வரைக்கும் தான் வழங்கியிருந்தாங்க. இன்னும் அரிசி தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் இந்த அரிசி இறக்குமதி தொடர்பான மேலதிகமான அந்த இறக்குமதியை நீடிக்கிறதுக்கான எந்த விதமான அறிவித்தல் இதுவரைக்கும் வரல. இதுவரைக்கும் 1,11,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. சிலவில் நம்ம இந்த வீடியோ செய்து கொண்டிருக்கும் போது அல்லது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த அனுமதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அனுமதி வராமல் இருக்க முடியாது. காரணம் அரிசி தட்டுப்பாடு தொடர்ச்சியாக இருந்து வரதால் இந்த இறக்குமதி தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்துக்கு இருக்குது. அது மட்டும் உண்மை. அது தொடர்பாகவும் இன்றைய நாளில் பாராளுமன்றத்திலையும் பேசப்பட்டிருந்தது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயமாக எல்லா செய்திகளையும் நாங்கள் பார்த்த விஷயம், பொதுபல சேனா அமைப்பினுடைய செயலாளர் ஞானசார தேரர் இன்றைய நாளில் அவருக்கு 9 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். எதுக்காக சொன்னால் 2016ஆம் ஆண்டு இஸ்லாம் மதத்தை விமர்சித்து அல்லது அதை குறைச்சி பேசி அல்லது இழிவுபடுத்தி பேசிய குற்றச்சாட்டின் பேரில் அவருக்காக முன்வைக்கப்பட்டிருந்த வழக்கு தீர்ப்பு இன்றைய நாளில் வந்திருந்தது. அதற்கு 9 மாத சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்க நீதிமன்றத்தால். அந்த சிறை தண்டனைக்கு எதிரான மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மேல்முறையீட்டை நீதிமன்றம் நிராகரித்திருந்தால் அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நாங்கள் செய்திகளில் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் அதிகமாக சமூக வலைதளங்களில் செய்தி ஊடகங்களில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட பெரிய அளவான செய்திகளாக இருந்தது. இப்போ வீடியோ முடியும் போது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது ஆரம்பிக்கப்பட்ட இடம் கொஞ்சம் தவறானது என்ற விமர்சனம் நிறைய அரசாங்கத்துக்கு இருக்குது. இல்லை சரியாக தான் இருக்கா அல்லது விமர்சனம் போல பிழையாக தான் இருக்கா? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா பற்றி உங்களுக்கு என்ன இதுவரைக்கும் விளங்கி இருக்கு அப்படின்றத கருத்துக்களில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன்.